ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 17th of 2024. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னு நம்ம ஒன்று பார்த்துடலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் வந்து எடிட்டோரியல் லீட் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் வந்து இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் ஆஸ் ஆஸ்பைரிங் பியூரோக்ராட்ஸாக நமக்கு இந்த ஆர்டிக்கலோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவாக நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ரீடு பண்ணுங்க. ஓகே. அண்ட் இந்த ஆர்டிக்கலில் நம்ம டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளோட எக்கனாமிக் சர்வே இருக்கு இல்லையா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொபோசல் அப்படின்னா, இந்த RBI வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் பண்ணுவாங்கல்ல, நம்ம கண்ட்ரியில் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து டார்கெட் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது யாரோட பொறுப்பு? RBIயோட பொறுப்பு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்க்கு நீங்கள் ஃபுட் ப்ரைஸஸை வந்து இன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படின்னு எக்கனாமிக் சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிக் சர்வே சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபுட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்சிட்ரி. அதாவது டிரான்சிட்ரி இந்த சென்ஸ் இது மேலே போகும் இல்லை கீழே வரும். அந்த ஃபுட் ப்ரைஸஸை வந்து நம்மளால டைரக்டாக கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஃபுட் ப்ரைஸஸ் கால்குலேட் பண்றதை வந்து விட்டுட்டாங்க. அதனால தான் எக்கனாமிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து சொல்றாங்க. ஆனா ஃபுட் ப்ரைஸஸை நம்ம கால்குலேட் பண்ணல அப்படின்னா இது வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்றது கொஸ்டின். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியணும் அப்படின்னா நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நமக்கு தெரியணும். ஸோ நம்ம கண்ட்ரியில் என்ன மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெவலப்பிங் எக்கானமி அண்ட் டெவலப்ட் எக்கானமி இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ USA எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கிற இன்கம் இந்தியாவில் வந்து கிடைக்காது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இதை மிடில் இன்கம் கண்ட்ரின்னு சொல்லலாம், இல்லைனா டெவலப்பிங் எக்கானமின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து கம்மியாக இருக்கிறனால நம்ம இன்கம்ல மெஜாரிட்டி போர்ஷனை வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்ம கையில் மிச்சம் இருக்கும். ஆனால் இதே இது டெவலப்ட் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணது போக நம்மளை காட்டிலும் அதிகமான பணம் வந்து அவங்க கையில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபுட் ப்ரைஸஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த டெவலப்ட் எக்கானமிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து எங்க இருந்து காப்பி பண்றோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து தானே நம்ம காப்பி பண்றோம் ஃபுட் ப்ரைஸஸை வந்து கால்குலேட் பண்ண வேணான்னு. அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருக்கிற கண்ட்ரி, நம்மள மாதிரியான கண்ட்ரிக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஹவுஸ் ஹோல்டு இந்த ஃபுட் ப்ரைஸஸை நம்ம டார்கெட் பண்ணாதான் இந்தியாவில் இன்ஃப்ளேஷனை வந்து நம்மளால பெட்டரா கால்குலேட் பண்ண முடியும். ஆனா எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RBI வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து கோர் இன்ஃப்ளேஷனை மட்டுமே டார்கெட் பண்ணுங்க, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை வந்து டார்கெட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர் இன்ஃப்ளேஷன்றது வந்து இதுல வந்து ஃபுட் அண்ட் ஃபியூல் ப்ரைஸஸை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, அதுதான் கோர் இன்ஃப்ளேஷன். ஆனால் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்றது வந்து எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்மே கால்குலேட் பண்ணுவாங்க, பிளஸ் ஃபுட் அண்ட் ஃபியூல் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ இது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ RBIக்கு கோர் இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் சர்வேல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ரீசன் என்ன, ஃபுட் ப்ரைஸஸ் ஆர் வொலாட்டில் இன் த சென்ஸ் நிறைய ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ வந்து ஃபுட் ப்ரைஸஸ் வந்து நம்ம டார்கெட்டில் வச்சிருக்கணும், RBI வந்து டார்கெட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னா அந்த ஃபுட்டோட ப்ரைஸில் ஒரு கண்ட்ரோல் வந்து இவங்களுக்கு இருக்கணும் இல்லையா. ஆனால் இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, பியாண்ட் குளோபல் ஃபேக்டர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து மானிட்டரி பாலிசி மூலியமாக இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபுட் ப்ரைஸஸ் ஆர் ஹைலி வொலாட்டில் அப்படின்னு எக்கனாமிக் சர்வே வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அன்ரீசனபிளி ஹையாக இருக்குது. அதாவது போன ஜூலைக்கும் இந்த ஜூலைக்கும் இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த ஆர்டிக்கலில் வந்து RBIக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, RBI வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க.
கூட்டுவாங்க, குறைப்பாங்க. ஸோ அது மூலியமா நம்ம கண்ட்ரியில் ஓவராலாக இன்ஃப்ளேஷனை வந்து டார்கெட்டில் வச்சிருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2016 இருந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐக்கு வச்சிருக்கிற ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா 4% வந்து என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷனை டார்கெட்குள்ள வச்சிருக்கணும். ஆனால் ஆர்பிஐயால் இதை டார்கெட்டில் வச்சிருக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ஃபுட் ப்ரைஸஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்ற டாக்குக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறோம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. இப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இல்லை யூஎஸ்ஏவோட ஃபெடரல் ரிசர்வ் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தேர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் டு கீப் இட் இன் த டார்கெட் ஃபுட் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும். அப்போது இது வந்து நமக்கு இந்த ரிமூவல் இருக்குல்ல, இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஃபுட் ப்ரைஸஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு 2 கொஸ்டின் வந்து ஆத்தர் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து இந்த ரிமூவை நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணினாலுமே இப்போ ஆர்பிஐ வந்து கோர் இன்ஃப்ளேஷனை எஃபெக்டிவாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா, ஏன்னா இதுதானே காரணம்னு சொல்கிறாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டா ஆர்பிஐயால் இந்த 4% டார்கெட்டுக்குள்ள இந்த கோர் இன்ஃப்ளேஷனை வச்சிருக்க முடியுமா அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்தியாவில் இது வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்தியாவோட டோட்டல் ஹவுஸ் ஹோல்டு இன்கமில் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. இதே இது யூஎஸ்ஏல பார்த்தோன்னா வெறும் 10% தான் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அப்போது இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆத்தரே வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து இதை வந்து நம்மளால இந்த ரிமூவல் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷேர். இந்த ஃபுட் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட இன்கமில் ஹவுஸ் ஹோல்டு இன்கமில் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபுட்டோட ஷேர் தான் அதிகம். ஏன்னா ஸோ இந்த ஃபுட் ஷேர் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரியில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குன்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடிஞ்சாதான் இந்தியாவோட பாவர்ட்டி சுச்சுவேஷனை நம்மளால எஃபெக்டிவாக மெஷர் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து ஃபுட்டோட ஷேர் வந்து கண்டிப்பாக தேவைதான். ஏன்னா இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து டிரான்சிட்ரி அப்படின்னு. இது வந்து டிரான்சிட்ரி கிடையாது. ஆத்தர் வந்து இது டிரான்சிட்ரி கிடையாது, அதனால இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனுக்காக 2011 and 12 ஃபுட் ப்ரைஸஸ் தான் நம்ம வந்து பேஸாக வச்சுருக்கோம், பேஸ் இயராக கால்குலேட் பண்ணுறோம். அந்த பேஸ் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் 13 வருஷம் ஆயிருக்கா. இந்த 13 வருஷத்தில் ஒரு தடவை கூட ஃபுட் ப்ரைஸ் வந்து இந்த பேஸுக்கு நெகட்டிவாக போகலை, இந்த பேஸ் ப்ரைஸஸை காட்டிலும் கீழே குறையலை. கன்சிஸ்டண்டாக 13 வருஷமாக பாசிட்டிவாகவே இருந்திருக்கு. அப்போது இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்ரி கிடையாது. வி ஹேவ் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம், இட்ஸ் பர்சிஸ்டன்ட் நாட் டிரான்சிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா, இவங்களால எஃபெக்டிவாக வந்து கோர் இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஸ் இயர் எடுத்தோம்ல, இந்த இயர்ல இருந்தே இந்த 13 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் இந்த 4%க்குள்ள டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால ஆர்பிஐயால எஃபெக்டிவாக இன்ஃப்ளேஷனை என்ன பண்ண முடியல, டார்கெட் பண்ண முடியல, ஜென்ரல் இன்ஃப்ளேஷனை. இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா ரெப்போ ரேட் இருக்கு இல்லையா, ரெப்போ ரேட் வந்து இன்எஃபெக்டிவாக இருக்கு. ஏன் ரெப்போ ரேட் இன்எஃபெக்டிவாக இருக்கு? ஸோ ரெப்போ ரேட்ன்றது என்னது, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஜிசெக்கை பிளட்ஜா வச்சு ஆர்பிஐட்ட மணி வந்து பாரோ பண்ணுவாங்க ஷார்ட் டேர்மா. ஓகே, அந்த மணியை வச்சு கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, லெண்ட் பண்ணுவாங்க, லோன் கொடுப்பாங்க. இப்போ இந்த லோன் வந்து யாருக்கு போகும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு தான். அஃப்கோர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னா கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்க. இப்போ இந்த கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த லோன் வாங்குவாங்க. இப்போ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், லோனுக்கான டிமாண்ட் வந்து குறையும். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்ட என்ன பண்ண மாட்டாங்க, லோன் வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக இருக்கிறனால அவங்களால எஃபெக்டிவாக இன்ட்ரெஸ்ட்டை வந்து சர்வ் பண்ண முடியாது, அதனால லோன் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து லோன் கொடுக்கறதையும் கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போது இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறனால லோன் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் சப்ளையை வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ளையை குறைப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ இதனால் நெகட்டிவாக அடி வாங்கும். இப்போது நம்ம ஃபுட் இன்ஃப்ளேஷனை ஃபுட் ப்ரைஸஸை வந்து நம்ம
கால்குலேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம ஒதுக்கிடலாம், ஃபுட் இன்ஃப்ளேஷனை ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது தப்பு. ஏன்னா இப்போ கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணி ஆகணும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறப்போ வேஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு நான் எப்படி வேலைக்கு போவேன், என்னால் அந்த கம்பெனி கொடுக்குற சேலரியை வச்சு என்னால் என்னோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சரே என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நான் எப்படி வேலை பார்ப்பேன், பார்க்க மாட்டேன் இல்லையா. அப்போது நான் வேலையை விட்டு போகிறேன்னு தான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்பெனி என்ன பண்ணணும், எனக்கு வந்து வேஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு இதுவுமே பர்டன். அப்போது நீங்கள் இந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் டார்கெட் பண்ணாட்டினாலும் இது இன்டைரக்டா என்ன பண்ணும், ஃபுட் இன்ஃப்ளேஷனு உங்களோட இந்த கோர் இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஓகே, ஏன்னா ஃபுட் ப்ரைசஸ் தான் இட் டெட்டர்மைன்ஸ் தி கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ அதனால நீங்கள் இப்போ இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து இது ரிமூவ் பண்ணுறதுனால நத்திங் கோயிங் டு ஹேப்பன். அப்போ இந்த ஓவராலாக இந்த பாலிசி டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா, மானிட்டரி பாலிசி, இதெல்லாம் என்ன ஜோக்கா? ஏன்னா இது வந்து எஃபெக்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஆர்பிஐயால் லாஸ்ட் 13 இயர்ஸாக ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனே கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியல, ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அப்போ ஆத்தர் என்ன பண்றாருன்னா இந்த மானிட்டரி பாலிசியோட நீடையே கொஸ்டின் பண்ணியிருக்காரு, தேவையா அப்படின்னு. அப்போ எங்க இருந்து இந்த மானிட்டரி பாலிசியை ஆர்பிஐ பண்ணணும், ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற இந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்ததுன்னு இந்த ஆத்தரே சொல்லியிருக்காங்க. அதாவது சோவியத் யூனியன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கொலாப்ஸ் ஆச்சு. சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட் வந்து ப்ரொடக்ஷனை வந்து மார்க்கெட்டுக்கு விட்டுட்டாங்க. இன்ஃப்ளேஷனை மட்டும் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இது வந்து சோவியத் யூனியன் வந்து அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யா எடுக்கிற முடிவு இது வந்து அவங்களுக்கு செட் ஆயிருக்கும், இன்ஃப்ளேஷனை வந்து சென்ட்ரல் பேங்க் தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இதை வந்து என்ன பண்றாங்க, அப்படியே காப்பி பண்றாங்க. அதே யூரோப்பியன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்து என்ன பண்றோம், இந்தியா வந்து அப்படியே காப்பி பண்ணிடுறோம் இந்த பிராக்டிஸை. அப்போ இந்தியா வந்து வேற மாதிரியான ஒரு கண்ட்ரி, சோஷியோ எக்கனாமிக் உள்ள கண்ட்ரி. நம்ம கண்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சு அந்த சொல்யூஷனை வந்து அப்ளை பண்ணணும். இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்து காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ இதை அட்ரஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றது தான் ஒரே வழி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிவியர் ஃபுட் ஷார்டேஜ் ப்ராப்ளம்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ அதுதான் மீன் பண்ணியிருக்காரு ஆத்தர். அப்போ நம்மளால இன்னுமே வந்து என்ன பண்ண முடியும், ஃபுட் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது மூலியமா இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட்டை தூக்குறதுனால ஜஸ்ட் ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது. ஓகே, இது எந்த விதத்துலையும் இந்தியாவை வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது. இன்னுமே இந்தியாவை வல்னரபுளாக தான் மாற்றும். ஏன்னா நமக்கு ஆக்சுவல் சுச்சுவேஷன் என்ன, இன்ஃப்ளேஷனோட சுச்சுவேஷன் என்னன்னு நம்மளால மெஷர் பண்ணல அப்படின்னா இந்தியா வில் பிகம் அ டிஃபென்ஸ்லெஸ். என்ன பாலிசி சேஞ்சஸ் எடுப்பீங்க? ஓகே, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து என்ஷூரிங் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் பியூரோக்ரசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ராகுல் காந்தி இருக்கார்ல, லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஸோ அவர் வந்து பார்லிமெண்ட்ல ஜூலை 29 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்க வந்து ரூலிங் கவர்மெண்ட் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணீங்க இல்லையா, இந்த ஃப்ரேம் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண ஹை லெவல் சீனியர் ஆஃபீஸர்ஸ்ல ஒருத்தவங்க கூட SC ST இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாலிடிக்ஸ்னு வச்சுக்கோமே, ஆனா இந்தியால இந்த இஷ்யூ இருக்கு. அதாவது சிவில் சர்வீசஸ்ல டாப் மோஸ்ட் போஸ்ட், அதாவது சீனியர் லெவல் போஸ்ட்ல அப்பர் கேஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினண்டா இருக்காங்க. மார்ஜினலிஸ்ட் செக்ஷன் SC ST OBCs வந்து பாத்தீங்கன்னா இல்ல, கம்மியா இருக்காங்க, ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம வந்து கன்சர்ன் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ தான். அப்ப இந்த ஆர்டிக்கிள்ல வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2022 த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதேந்திர சிங் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு இதே மாதிரி கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன ரீசன் சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நம்ம சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸாமுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ரிசர்வேஷன்ஸில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 32 தான் மேக்ஸிமம். ஆனால் அதே இது ஓபிசிக்கு வந்து 35 அண்ட் SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் இருக்குது. PWDக்கு 42 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் எழுதுறவங்க யங் ஏஜ்லேயே வந்து சர்வீஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் 35+ ஆக்கிடுறாங்க.
கிளியர் பண்ணி சர்வீஸ்க்குள்ளே வர்றதுக்கு. ஸோ இது எப்படி இந்த டாமினன்ஸை வந்து நம்மளால ரீசன் பண்ண முடியும்? இதுக்கு காரணம் நம்மளோட ப்ரொமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரொமோஷன்ஸில் வந்து நம்ம ரிசர்வேஷன்லாம் கொண்டு வர முடியாது. நம்ம அது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்க 30 வயசுக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாங்க, கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனால் அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 30 வயசுக்கு மேலே தான் கிளியர் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், 25 இயர்ஸ்க்குள்ள ஜென்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா சீனியாரிட்டி படி இவங்களுக்கு தான் போஸ்ட் கிடைக்கும். இவங்க எந்த மாதிரி பூவராக பெர்ஃபார்ம் பண்ணாலுமே இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போது இந்த ஹையர் சீனியர் லெவல் போஸ்டிங்கில் நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் செட் பண்ணி வச்சிருக்கிறது, இதுலேயே நம்ம சேஞ்ச் கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த சிச்சுவேஷனை மாற்ற முடியும் அப்படின்னு அப்போவே ஜிதேந்திர சிங் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜென்ரல் கேட்டகரி தவிர அதர் கேட்டகரிக்கு வந்து சீனியாரிட்டி லெவலில் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த சீனியர் லெவலுக்கு வர்றப்போ அவங்க 67 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்து வந்துருவாங்க, ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ மிட் லெவலில் இருக்கிறப்பவே சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. அதனால தான் இந்த அப்பர் கேஸ்ட் வந்து டாமினன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கிளில் ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து உண்மையிலேயே வந்து வெல்ஃபேர் கொண்டு வரணும், இந்த சிஸ்டம்லாம் பெரிய டிராஸ்டிக்காக மாற்ற வேணாம், பட் வி ஹாவ் டு என்ஷூர் தெர் இஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஆஃபீஸர்ஸ் இந்த ஹையர் லெவல் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா எங்கேஜ்லேயே உள்ளே வர்றாங்களே, இந்த வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஏஜ் லிமிட் வந்து செட் பண்ணிடலாம். இந்த சீனியாரிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக சர்வீஸ்க்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல, 35 வயசை நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். ஸோ 35 வயசுல இருந்து தான் நம்மளோட சீனியாரிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு வந்து ஈஸியாக ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அண்ட் இல்லை இதே மாதிரி வேறு மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் பர்ஃபெக்டாக நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு கமிட்டி போட்டு இதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ண முடியாது, வேலிட் ரீசன் இருக்குது அப்படின்றதுக்காக நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு என்ஷூர் தி social justice in the bureaucracy. Okay, so that's all about this article.